மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாட்களாக நம்ம அண்ணன் மாரிதாஸுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக நான் திட்டமிட்டுக்கிட்டு இருந்தேன். இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். திட்டமிட்டு அடித்த வீடியோ தான் இந்த வீடியோ. இதை முதல்ல பிரதானமாக பேசிடணும். பிளான் பண்ணி வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என்ன காரணத்துக்காண்டி எங்கள் தலைவரை பற்றி ஏராளமான பல விமர்சனங்களை நாங்கள் பார்த்துட்டோம், பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் தலைவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எவ்வளவு தரைகுறைவாக பேசணும், எவ்வளவு தூரம் அவரை தாக்கி பேசணுமோ அவ்வளோ தூரம் மாரிதாஸ் தாக்கி பேசினாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தோம். காரணம் தெரியுமா? நீங்கள் பேசுகிறது அத்தனையுமே அவதூறு. அந்த அவதூறுக்கு விளக்கம் கொடுத்தா அது அத்தனையுமே உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருந்தோம். ஆனாலும் உங்கள் மேலே இருக்கிற கோபம், ஆதங்கம், வருத்தம் எதுவுமே இன்னும் போகல அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையை சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, இப்படி ஒரு வீடியோ போட்டு உங்கள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தவறான தகவலை கொண்டு போய் சேர்க்குறீங்களே, மனசாட்சி இருக்கா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, நான் முன்னாடி சொன்னபடி இந்தியா 4வது பொருளாதார நாடாக மாறிடுச்சு, நட்டுக்கிட்டு நிற்கிது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு இந்தியாவை சார்ந்த ஒரு தவறான தகவலை பரப்புறது தான் உங்களுடைய தேசியம் சார்ந்த சிந்தனையா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா 4வது பொருளாதார நாடு, 5வது பொருளாதார நாடு, இதுக்குள்ளே ஏதோ நடக்குது, மோடி ஏதோ பண்ணிட்டாரு, சாதிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு தவறான தகவலை அல்லது புரிதலற்ற தன்மையை பார்த்தீங்கன்னா அந்த சங்கி குரூப் நிறையா அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் மாரிதாஸுக்கு இந்த வீடியோவில் பாடம் எடுத்துடலாம். இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மோடி என்ன பண்ணியிருக்காரு, மோடி என்ன பண்ணணும், இது சார்ந்த முழுமையான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் என்ன அண்ணே, முதல்ல ஜிடிபி அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோன்னே. வரிசையாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இருக்கும். இந்த 5லேருந்து 4க்கு போயிடுச்சு, இந்தியா வளர்ந்துருச்சுன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க அந்த வீடியோவில். அது அப்படி கிடையாதுங்கிற யதார்த்தத்தை தான் பேசுகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜிடிபி அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்கா முதல்ல இருக்குது, சைனா 2வது இருக்குது, 3வது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்குது, 4வது பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்குது, 5வது பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா 5லேருந்து 4 போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. எது அடிப்படையில் சொல்கிறீங்கன்னா, நிதி ஆயோக்கில் இருந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறீங்க. நிதி ஆயோக்கில் உண்மைக்குமே என்ன சொன்னாங்க தெரியுமா? நிதி ஆயோக் கூட தலைவராக இருக்கக்கூடிய செயல் தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம மேபி பார்த்தீங்கன்னா 4வது பொருளாதார நாடாக மாறிடலாம் அப்படிங்கிற அந்த டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இப்போ நீங்கள் வீடியோ பண்ணீங்கல்ல அந்த சமயத்தில் இந்தியா 4வது பொருளாதார நாடாலாம் அமையலை, மாறலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். இங்கே 2வது ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, இங்கே பணவீக்க அடிப்படையில் இது வாய்ப்பு வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கலாம், இல்லை அடுத்து மார்ச் மாதம் நடக்கலாம், ஏப்ரல் நடக்கலாம். ஏன்னா இது பணவீக்க அடிப்படையில் டக்குன்னு இப்படி இந்த கேப்பில் மாறிச்சுன்னு வைங்களேன், மாறி போயிடும். அதனால தான் இது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணி பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். இப்போ 3வது, இப்போ இந்தியா பயங்கரமாக முன்னேறிச்சு, மாறிச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3வது பொருளாதார நாடாக மாறுறதுக்கெலாம் என்ன ஐடியாஸ் பண்ணலாம், என்ன ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த ஐடியாவெலாம் கண்டிப்பாக மோடிஜி செய்ய மாட்டார். ஏன்னா அவர் செய்கிறது அத்தனையுமே வேறு நோக்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த ஐடியா வந்து நம்ம அப்ளை பண்ணால் இந்தியா 3வது பொருளாதார மாறிடுமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்ட். இப்போ 4வது நம்ம என்ன சொல்கிறோம்னா, சரிப்பா டிசம்பரில் மாறலன்னா ஜனவரி பிப்ரவரியில் மாறப்போகுது, இதில் என்ன கோபம், இதில் என்ன வருத்தம், அதான் மாறிச்சுல, என்ன இருந்தாலும் மோடி பண்ணிட்டார்ல, இதான யதார்த்தமான உண்மை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஜப்பானை ஏன் நம்ம பின்னுக்கு தள்ளி முன்னாடி போகிறோங்கிற கேள்வியை எந்த சங்கியுமே ஏன் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஜப்பான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மேலே வேகமாக ஏறும்போது பார்த்தீங்கன்னா இளம் ஜப்பானாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரு காலகட்டத்தில் இளம் ஜப்பானாக இருக்கும்போது இப்போ இளம் அப்படிங்கிறது இன்றைக்கி முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போவாங்கல்ல. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அதோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதே நேரத்தில் வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, அதனால அவங்க பின்னாடி போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இளம் இந்தியாவாக இப்போ இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இங்கே மோடி இல்லை, யார் இருந்தாலும் இந்தியா 4வது இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இங்கே மோடி இருக்கும்போது இந்தியா என்ன பண்ணியிருக்கணும், இந்தியா என்ன செஞ்சுருக்கணும், இந்தியர்கள் என்ன பண்ணியிருக்கணுங்கிறது தான் இங்கே டிஸ்கஷனோட மைய ஏரியாவே. இந்தியா 4வது பொருளாதாரம் மாறிடுச்சுன்னா ஒவ்வொரு இந்தியரும் அதை கொண்டாடணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் எனக்கு பெரிய மாற்று கருத்து இருக்குது மாரிதாஸ் அவர்களே. அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பொருளாதார நாடாக மாறுறதெல்லாம் இருக்கட்டும், இங்கே முதல்ல 4வது பொருளாதார நாடாக நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியருமே இங்கே நல்லா சம்பாதிக்கிறாங்களா? அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது 85 லட்சம்
கோடின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா $4.187 ட்ரில்லியன் நம்மள்கிட்ட வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாத கணக்குப்படி பார்க்கும்போது, வர்ற டிசம்பர் கணக்குப்படி பார்க்கும்போது ஜெர்மனி பார்த்தீங்கன்னா 4.74 ட்ரில்லியனில் இருக்குது. நம்ம 4.18 இருப்போம், அவங்க 4.74 இருப்பாங்க. அப்போ கூடிய சீக்கிரம் நம்ம மூணாவது பொருளாதாரம் மாறிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கணிப்பாக இருக்குது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சீனா பற்றி நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே 4 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சைனா பார்த்தீங்கன்னா 19 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காலாம் தொடவே மாட்டாங்க. அமெரிக்கா 30ங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நம்ம 3க்கு போயிட்டோன்னு வைங்களேன், 3லேருந்து நம்ம 2க்கு போகிறதுக்கும் 1க்கு போகிறதுக்குங்கிறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். நான் 1 அப்படிங்கிற இடத்த சொல்கிறேன், 1க்குங்கிற இடத்த சொல்ல. இங்கே நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம், நான் குத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளவு பெரிய கேப் இருக்கும்போது இவங்க 1வது பொருளாதாரடா கூடிய சீக்கிரம் மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்போ 5ல் இருந்தாப்புல, 10ல் இருந்தாப்புல, அடுத்து 5க்கு வந்தாப்புல, 5லேருந்து 4க்கு போயிட்டாப்புல. இதெல்லாம் மோடியோட சாதனை தானே. மோடி பண்ணலதான் இதெல்லாம் நடந்திருக்காதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இதே நேரத்தில் நான் வேற ஒரு டேட்டாவை இங்கே நான் சொல்கிறேன். இந்தியாவில் இவ்வளோ பெரிய வர்த்தகம் நடக்குது, இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி இவ்வளோ ஹைப்பில் இருக்குது, இந்தியா இவ்வளோ தூரம் முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற டேட்டா அவங்க கொடுத்தா இந்தியர்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது தான் இந்தியாவோட பொருளாதாரம் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை தெரியும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு தனிநபர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு $89,000 சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிறவங்க $56,000 சம்பாதிக்கிறாங்கன்னு இருக்குது. ஜப்பானில் இருக்கிறவங்க $34,000 சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குது. சைனாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா $13,700 அப்படிங்கிறது சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குது. இப்போ இந்தியா இருக்கிறவங்க எத்தனை இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்தியா 4வது பொருளாதாரமாக மாறப்போகக்கூடிய சீக்கிரம். அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 40-50 சம்பாதிப்பாங்கல்ல வருஷத்துக்கு. அப்படி தானே உங்கள் யூகம் இருக்கும், அப்படி தானே உங்கள் எண்ணம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 2,700 சம்பாதிக்கிறாங்க. இது என்னப்பா இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம மட்டும் ஏன் 2,700 இருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இது இந்த ஜிடிபி இப்போ நான் சொல்கிறத எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்த ஜிடிபி எவ்வளோ இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எப்படி இருக்குது, அதை வச்சு டிபேட் பண்ணி கணக்கு பண்ணுறது. அப்போ இந்தியாவோட மக்கள் தொகை நிறையா இருக்குது, ஆஸ் யூஷுவல் இதில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை சொன்னால், அங்கே சைனாவும் இந்தியாவுக்கு ஈக்குவலாக மக்கள் தொகை இருக்குது. அப்போ மட்டும் அங்கே ஏன் பெரிய பொருளாதாரம் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமயமாக்கல் கொள்கை அப்படிங்கிறது சைனாவும் இந்தியாவும் 1990 ஒரே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஒரே மாதிரி கொண்டு வரும்போது சைனா நம்மளை விட 5 மடங்கு பெருசாக போனது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சைனா பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட், சைனா பண்ண அந்த பெரிய நுணுக்கமான பல்வேறு விதமான விஷயங்கள் அதை இந்தியா இன்னும் பண்ணலை. அதனால தான் இந்தியர்களோட பொருளாதாரம் இப்படி இருக்குது. இந்தியா 4க்கு என்ன 3க்கு போனாலும் இந்தியர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்தியாவில் யார் தான்ப்பா சம்பாதிப்பாங்க, யாருக்கு தான் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பெரிய நல்லது போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40% அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கிறவங்க 1% பேருன்னு சொல்கிறாங்க. இதற்கு நேர்மாறாக நடுவில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸை தாண்டி மிச்ச 50% மக்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா மொத்தமும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஜஸ்ட் 3% தான் இவங்களுடைய சொத்தாக இருக்குது. 1% பேர்கிட்ட 40% சொத்து இருக்குது, 50% மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 3% சொத்து இருக்குது. இவ்வளவு தூரம் தான் இந்தியாவோட பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இருக்குது. இங்கே இந்தியா 4க்கு போயிருச்சு. 4க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த துறைகள் வளருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கேயே இந்த பொருளாதார சமன்பாடு எங்கே வருதுங்கிற யதார்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4வது இடத்துக்கு இந்தியா போனாலும் தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தங்கம், இந்த 3 ஏரியாவில் இருக்கிறவங்க தான் வளர்ச்சி பாதையில் போகிறாங்க. அதனால தான் 2,400 வருது. இந்த 1% இருக்கக்கூடிய நபர்கள் 40% சொத்துக்களை வந்து நம்ம கழிச்சு ஜிடிபி கணக்கு பண்ணி பார்த்தா இந்தியர்களோட சராசரி வருஷ வருமானம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $1,700 தான் இருக்கும். முன்னாடி கூட 2,700 சொன்னேன், இப்போ 1,700 தான் சொல்கிறேன். இந்த 1,700னா மாத வருமானம் $12,000 இருக்கும். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா $1,44,000 இருக்கும். இவ்வளோ தானே நம்ம சம்பாதிக்கிறோம். இந்தியா 4வது பொருளாதாரம் மாறினாலும் இதே தானே நம்ம வருமானமாக இருக்குது. நம்ம வருமானத்தில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருக்கா? ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது அந்த 1% மக்களோட வளர்ச்சியாக தான் இருக்குது. அந்த 1% மக்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறைக்கு நிறையா சலுகைகள் கொடுக்கப்படுது, நிறையா விஷயங்களை செய்கிறாங்க. அவங்க இந்தியாவோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களும் வளர்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் பிரதானமாக 2 தொழில் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில்துறை சார்ந்த தொழில். இந்த விவசாயம் சார்ந்த தொழில் பார்த்தீங்கன்னா இந்திய ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 18% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் லாபகரமாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய எந்த இந்தியருமே இந்த 4வது பொருளாதார நாடாக இந்தியா மாறினாலும் எந்த ஒரு இந்தியருமே சம்பாதிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை அப்படிங்கிறதுல 18 தாண்டி போகும்போது அதே நேரத்தில் அது குறைந்தபட்ச ஆதார தொகை போன்ற இந்த விவசாயிகள் தேவைப்படுற அத்தனை சலுகைகளும் இங்கே கொடுத்து விவசாயிகளை லாபகரமாக மாற்றினா மட்டும்தான் இந்தியா 4வது இடத்துலேருந்து 3வது இடம்
பொருளாதாரம் போகும்போது இந்த இந்தியாவோட தனிநபர் வருவாயும் அதிகரிக்கும். அந்த 1% நபர்களோட வருவாய் மட்டும் அதிகரிக்காம இந்த தனிநபர் வருவாய் அதிகரிச்சா மட்டும்தான் இந்தியர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா லாபகரமாக மாறுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா தொழில்துறை இந்த உற்பத்தி சார்ந்த விஷயம் இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இது பார்த்தீங்கன்னா 17% கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 13% இருக்கு. ஸோ உற்பத்தி துறையிலையும் வேளாண் துறையில் தான் ஏகப்பட்ட இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த உற்பத்தி துறையும் வேளாண் துறையும் இந்தியாவோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக பண்ணுது. அப்படியே கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் அவங்க லாபகரமாக பண்ணுறதில்ல. அப்போ இந்தியாவை 4வதுலேருந்து 3வதுக்கு போகும்போது மீண்டும் வளர்ச்சி சார்ந்த இடத்துல நம்ம கவனித்து பார்த்தா அந்த 1% பணக்காரர்கள் மட்டும்தான் வளருவாங்களே தவிர இந்தியர்கள் அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக கிடையாது. ஆனால் சைனாவில் அந்த விஷயம் நடக்கலை. ஏன்னா சைனாவில் அமெரிக்காவில் எல்லா நாட்டிலையுமே இந்த பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்கும். அதே நேரத்தில் இவ்வளவு தூரம் இருக்காது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழைகள் அவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா பணக்காரர்களுக்கு ஏற்கப்பட்ட சலுகைகள், பணக்காரர்களுக்கு வங்கியில் கிடைக்கிற கடன்களாக இருக்கட்டும், பணக்காரர்கள் ஒரு தொழிலை கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இங்கே சந்திக்கிற பிரச்சனை, ஒரு பணக்காரர்கள் ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல உருவாக்கும் போது, இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல உருவாக்கும் போது அவருக்கு அந்த மாதிரி இடர்பாடுகள் எதுவுமே கிடையாது. என்னதான் இந்தியா 4வது பொருளாதாரம் மாறினாலும் 4லேருந்து 3க்கு போனாலும் இந்த பொருளாதார சமநிலை இருக்கு பார்த்தீங்களா, தனிநபர் வருவாயை நம்ம தூக்கி விடாம இந்தியா எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் எந்த புண்ணியம் இல்லை. இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4வது பொருளாதார நாடாக மாறிடலாம். ஆனால் தனிநபர் சம்பந்தப்பட்ட இடத்துல இந்தியா 130வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா சொல்லுது. இந்தியர்கள் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்தியா 4வது 3வது 2வதுக்கு போகும்போது இந்தியர்கள் சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த சங்கிகள் பார்த்தீங்கன்னா அந்த 1% பணக்காரர்களுக்கு ஏற்றபடி அவங்களுடைய அந்த அரசின் திட்டங்கள் அத்தனையுமே செயல்படுத்தி ஒரு பக்கம் இந்தியா வளருதுன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர்கள் மட்டுமே தொடர்ச்சியாக வளர்றதுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் அத்தனையுமே கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறாங்க. இங்கே இந்தியா வளர்ந்தாலும் இந்தியர்கள் வளர்றதில்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸோ இந்தியா 4வதுலேருந்து 3வதுக்கு போகும்போது வேளாண் துறையை லாபகரமாக மாற்றணும். தொழில்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஏராளமான வசதிகள் வாய்ப்புகள் அத்தனையுமே கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் இந்த உண்மையை அத்தனையுமே நல்லா போகும். இந்தியர்கள் அத்தனை பேருமே இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த யதார்த்தமான உண்மையை இந்த வீடியோவில் சொல்லிட்டு தயவு செய்து சொல்கிறேன் மாரிதாஸ் அவர்களே, இந்த மாதிரி அவதூற பரப்பதை முதல்ல ஸ்டாப் பண்ணிங்க. இந்த 4வது பொருளாதாரம் 3வது பொருளாதாரம் சொல்லிவிட்டு நடுவில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அந்த ப்ரமோஷன் வீடியோ காண்டி இந்தியர்கள் அத்தனை பேரை மிஸ்லீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.